எடப்பாடி பழனிசாமி 3 கார்ல போனாரு. ஏய் நடந்து போவேன், அதுக்கு என்னுடைய விருப்பம் ஐயா. உன்ன மாதிரி என்ன கோடி கோடியா கொள்ளையடிச்சு வச்சிருக்கிறேன். முதல் விமானத்திலிருந்து இறங்குதையும் அண்ணன் தம்பித்துறை கார்ல போனேன். அவரு அங்கேயே இறக்கி விட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டு, நான் அங்கிருந்து வேற கார்ல ஹோட்டலுக்கு போனேன். ஒரு தங்கி இருக்கிற ஒரு நண்பர் இடத்துக்கு போய் பார்க்கறதுக்காக போனேன். அதுக்கு பிறகு நான் தங்கி இருந்த இடத்துல இருந்து வேற ஒரு கார் ஒரு நண்பர் கொடுத்தார். அதுல இருந்து நான் உள்துறை அமைச்சர் பார்க்க போனேன். இதுல என்னையா தவறு இருக்குது? இதுல என்ன கண்டுபிடிச்சிட்டேன் சொல்லுப்பா. உள்துறை அமைச்சர் பாத்தீங்கன்னா அவர் என்ன பாகிஸ்தான் இருக்கிற அமைச்சரா? இந்திய நாட்டுடைய உள்துறை அமைச்சர் ஐயா. அவர் தான் நான் பார்க்க போனேன். நான் பார்க்க போறதுக்கு முன்பாகவே சட்டமன்றத்தில் நீங்க பேசுறீங்களா? எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உள்துறை அமைச்சரை சந்திக்கின்ற பொழுது இதெல்லாம் பேச வேண்டும் என்று நீங்க சொன்னீங்களா? நாம பார்க்கறதெல்லாம் பொறுக்கல. ஏன்னா எப்ப பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுறாரு நாடாளுமன்றத்தில் 39க்கு 39 வெற்றி பெற்று விட்டோம் என்று. ஏன்னா அத்தனை பேர் பெஞ்ச தேய்ச்சிட்டு இருக்காங்களா நாடாளுமன்றத்தில்? எங்க எம்பி குமரகுரு மட்டும் ஜெயிச்சிருந்தா என்னுடைய வேட்பாளர் நான் பேசுற பேச்ச நாடாளுமன்றத்தில் பேசியிருப்பார். தமிழ்நாட்டு மக்களுடைய குரல் நாடாளுமன்றத்தில் ஒலித்திருக்கும்.